1 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்க போகிறேன். அரைச்ச பவுடரில் ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் கசப்பு வரும். அதனால் கொஞ்சமாக வெந்தயம் திட்டமாக சேர்த்துக்கோங்க. ஸ்பூன் கடுகு, வெந்தயம். இப்போ வந்து ரெண்டுத்தையும் மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். 1.5 மாங்காய் எடுத்திருக்கேன். பட்டு பட்டு பட்டுன்னு பொரியுது. நான் அதை ஆற வச்சுட்டேன். நல்லெண்ணெய் வந்து ஒரு 75 கிராம் ஊற்றிக்கலாம். 3/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிட்டை கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வெறும் மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். இது வந்து நான் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாங்காவை சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம்.